Hello friends, welcome to my இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல்ல நம்ம பார்க்க போறது வெந்தய குழம்பு தான் friends பார்க்க போறோம். என்ன வெந்தயத்தை வச்சு குழம்பு செய்யறதான்னு பாக்குறீங்களா? ரொம்ப அருமையா இருக்கும். கசப்பு எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு புளிப்பு சுவையோட அருமையா செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கங்க. இதுல ஒரு dry roast பண்ண போறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து லைட்டா வறுத்துக்கங்க லோ ஃப்ளேம்ல. இது லைட்டா வறுப்பட்ட உடனே அரிசி எந்த அரிசினாலும் பரவாயில்ல, பச்சரிசியா இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு அரிசியா இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் அரிசி சேர்த்து இதையும் லைட்டா வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம சூடு ஆறின பிறகு ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். உங்களுக்கு வெந்தயம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் வறுக்கிறோம்ல தனியா வெந்தயத்தை, அப்பவே நீங்க 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதிகமான வெந்தயம் சேர்த்தீங்கன்னா கசப்பு அதிகமா இருக்கும். இது லிமிட்டா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுலாம். வெங்காயம் வதங்கி வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை வதக்கி விட்டுருவோம். இப்போ இது சீக்கிரமா வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்ல வதக்கிடலாம். சூப்பரா நல்லா தக்காளி சீக்கிரமா மேஷ் ஆகி நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்பதான் இந்த குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சு வந்த பிறகு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்பவுமே வீட்டில் அரைச்சி செஞ்சு பாருங்க, அதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியில. இந்த தண்ணி இப்போ இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சோடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு திக்காக தான் இருக்கணும், தண்ணியா இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இது கொதிக்க விட்டு இறக்கும் போது சரியா வந்துடும். நான் இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷமும் லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுறேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கு குழம்புன்னு. நம்ம தண்ணி அதிகமா ஊத்தினாலும் நம்ம கொதிக்க வைக்கிற நேரத்துல இது கரெக்டா சுண்டி இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துல இருந்தாதான் இந்த குழம்பு நல்லா இருக்கும். இப்ப நம்ம அரைச்சு வச்சோம்ல வெந்தய பவுட்ரு, அரிசியும் வெந்தயமும் சேர்த்து அந்த பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல விட்டுருங்க. நல்லா குழம்பு சுண்டி சூப்பரா இருக்கும். சாப்பிட்றதுக்கே ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு குழம்பு ரொம்ப சுண்ட வைக்க விருப்பம் இல்லைன்னா ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பவுடரை ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அப்போ குழம்பு கொஞ்சம் திக்னஸ்க்கு முன்னாடி இருக்கும், நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடுவோம். இப்போ இதில் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.